பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஒரு முன்மாதிரியான ஒரு பெண்ணின் ஜனாசாவில் சகோதரர் கலந்து கொள்வதற்காக வருகை தெரிவிக்கின்றோம். இந்த ஜனாசா நல்லடக்கத்திற்காக வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு அவருடைய குடும்பம் சார்பாக, அவர்களுடைய உறவினர்கள் சார்பாக மற்றும் அவர்களுடைய நண்பர்கள், மாணவர்கள் சார்பாக எல்லோருக்குமாக நான் இந்த உரையை நிகழ்த்திருக்கிறேன். ஆகவே இந்த ஜனாசா நல்லடக்கத்திற்காக வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது சில நல்ல விடயங்களை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். நான் 2017ஆம் ஆண்டு புதிய வித்தியாலயத்தின் அதிபராக வந்தபோது ஒரு 7ஆம் மாதம் தான் நான் ஸ்கூலுக்கு அதிபராக வந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் 8ஆம் மாதம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். அப்போ பாடசாலையில் ஸ்காலர்ஷிப்புக்குரிய ஆசிரியராக கடமையாற்றிய 2 ஆசிரியர்கள், அதில் ஒருவர் எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ரம்ஜான் டீச்சர் அவர்கள் அந்த நேரத்தில் பென்ஷனுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் வந்ததுக்கு பிறகு பாபு சொன்னாங்க, இப்படி நான் பென்ஷனுக்கு கொடுத்துட்டேன் சார், அந்த ஸ்காலர்ஷிப் கூட நான் 2 கொள்வேன் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், நானும் இந்த ஸ்கூலுக்குரிய சில விடயங்களை ஒரு முன்மாதிரியாக செய்யக்கூடிய அடிப்படையில் நான் யோசித்திருக்கின்றேன் மேடம். ஆகவே அந்த அடிப்படையில் டீச்சர் நீங்கள் தயவு செய்து கஸ்திமா டீச்சரை விட்டு 2 வருஷம் மிக தூரம் ஸ்கூல் இருக்கு. அப்படி இருந்து அந்த பிள்ளைகளை கொண்டு போய் நல்ல பிள்ளைகளுக்கு நான் கற்பிக்கிறேன் சார், இந்த கஷ்டத்தை நான் வர்றேன் என்று கொண்டு வருவோம். அப்படி மிகப்பெரிய ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு பெண்மணியாக அல்லது ஒரு ஆசிரியராக, ஒரு தாயாக அவர்கள் பார்த்திருக்கிறேன். அதே போல பென்ஷனுக்கு கொடுத்து 2019ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு எனக்கு அந்த 1ஆம் ஆண்டு படிப்பிக்கிறதுக்கு ஆசிரியர் எனக்கு பற்றாக்குறையாக இருந்த போது யாருமே முன்வரவில்லை. அந்த நேரத்தில் டீச்சர் ஒரு வேண்டுகோளை கொடுத்த, டீச்சர் நீங்க பென்ஷனுக்கு போயிட்டீங்க, ஆனால் ப்ளீஸ் பண்ணி டீச்சர் எனக்கு 1 வருஷம் இந்த 1ஆம் ஆண்டு மட்டும் செஞ்சுதாங்க. 1ஆம் ஆண்டுங்கிறது தனியே ஒரு சாதாரண ஒரு டீச்சரால் படிப்பிக்கலாம். ஏன்னா 1ஆம் ஆண்டுங்கிறது ஒரு தாயாக இருக்கிற ஒரு ஆளால் மாத்திரம் நான் படிப்பிக்க முடியும். ஏன்னா அந்த பிள்ளை அன்போடு, பண்போடு, பாசத்தோடு, ஒரு அரவணைப்போடு வாழ வைக்க வேண்டிய ஒரு 1ஆம் ஆண்டு. ஆகவே அந்த 1ஆம் ஆண்டு டீச்சருக்கு பென்ஷனுக்கு போயிட்டாங்க டீச்சர். அதுக்கப்புறம் எனக்காக வேண்டி 1 வருஷம் அந்த மாணவர்களுக்காக வந்து 1 வருஷம் அந்த தாயாக இருந்து அந்த வகுப்பை படிப்பித்தாங்க. அதுக்கு பிற்பாடுதான் எனக்கு இன்னொரு டீச்சர் கிடைச்சதுக்கு நான் போட்டு அதுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம். ஏன்னா யாருமே பென்ஷனுக்கு போட்டு ஒரு ஸ்கூலுக்குள்ள அல்லது வந்தாலும் ஏதோ நிகழ்வுகள் சம்பவங்களுக்கு தான் வருவோம். ஆனா அந்த டீச்சர் நான் வாரசரோடு தொடர்ச்சியாக சுமாராக 6 வருஷம் என்னோட இருந்திருக்கிறார். இந்த 6 வருஷத்திலேயும் முதல் 3 வருஷமாக ஸ்கூல் ஆசிரியராக இருந்தாலும் பென்ஷனுக்கு போனதுக்கு பிற்பாடு 3 வருடங்கள் ஸ்கூலுக்குரிய 1ஆம் ஆண்டு படிப்பித்தது மாத்திரமல்ல, 5ஆம் ஆண்டுக்குரிய விசேட வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும். என்றால் அது ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு திறமையான ஒரு ஆசிரியராக நடத்தப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் கடைசி வருஷம், இந்த வருஷம் ஸ்காலர்ஷிப் எழுதும் வரை 4 வருஷங்கள் பின்னேற வகுப்புகள் அந்த மாணவர்களுக்காக நடத்தியிருக்கிறார். அந்த மாணவர்கள் இப்ப தான் இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம், எல்லாரும் சண்டை பிடித்தாங்க, எல்லாரும் நாங்கள் வர போறோம். நான் சொல்ல எல்லாரும் ஸ்கூலோட போகலை, ஏன்னா நம்ம கொஞ்சம் பேர் மட்டும் போகும். இந்த 7ஆம் ஆண்டு, 8ஆம் ஆண்டு, 9ஆம் ஆண்டு, 10ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டு சேர்ந்த மாணவர்கள் மாத்திரம் தான் வந்திருக்கிறார். அப்படி அவங்களோட அன்போடு எந்த நிகழ்வுகளை யாரை நான் சில நேரங்களில் டீச்சருக்கு சொல்லுவேன், டீச்சர் கொஞ்சம் எனக்கு கஷ்டப்படுத்துறாங்க சொல்லுங்க, 2-3 தட்டு போட்ட வேண்டாம் அவங்களுக்கு சரியா போகும். இல்லை சார் நான் பார்த்துப்பேன் சார், தயவு செய்து வரமான சார் சொல்லுவோம். ஏன்னா அடிக்கிறதுல விரும்பமான அன்போடு கதைச்சியே அந்த பிள்ளைகளை வெள்ளோட முடிய யோசிக்கிறோம். இரவு அந்த மெசேஜை நான் சொன்னது பிற்பாடு நிறைய வீட்டில் நிறைய அழுகை. இரவு அந்த கிரௌண்ட்ல 3/4 பேர் அந்த பிள்ளைகளுக்கு தந்தை தாய்மார் அவ்வளவு பேர் மிகவும் அந்த ஒரு இந்த பொறுத்தளவுல இதை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருந்தால் மனதளவுல மிகவும் கஷ்டமாயிருக்கு. அப்படி பல முன்னுதாரணங்களாக அதே மாதிரி நானும் சில ஸ்கூல்களுக்குள்ள பல பேர் வேலை திட்டங்களை செஞ்சாலும் சில மசூராக்களை சிலாக்களை மாத்திரம் தான் கேட்பேன். பொதுவாக எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கமிட்டி, எஸ்டிசி அப்படி பெரிய அமைப்புகள் இருந்தாலும் சில விடயங்களை நான் செய்யறதுக்கு முதல்ல நான் சில மசூராக்களை சிலாக்களை செஞ்சு கொள்ளும். அதுக்கு எனக்கு முன்னுதாரணமாக அல்லது எனக்கு நிறைய ஆலோசனைகளை வழங்கிய பெருமதிக்குரிய ஒரு ஆசிரியராக இந்த ஆசிரியர் தான். நான் கூப்பிட்டு தனிப்பட்ட கேட்டு அந்த விஷயம் கொண்டு செய்ய போறேன் டீச்சர், எப்படி செஞ்சு கொள்ள இந்த மாதிரி நான் நடந்து கொள்கிறேன் என்றால் அவங்க அனுபவமான மட்டுமல்ல, ஒரு முன்னுதாரணமான விஷயங்களை மட்டும் சொல்லுவோம். அந்த அடிப்படையில் நான் எந்த விஷயத்தை செய்யலையும் அவரோட விஷயத்தை நான் ஒரு மசூராவுக்காக பயன்படுத்திக் கொள்வேன். அன்றிலிருந்து இன்று வரை நான் கடைசியாக சந்தித்தது போன வாரம் வரை
அது வரைக்கும் நான் பல்வேறு விஷயங்களை நான் அவளை மசூராக்காக கேட்டிருக்கின்றேன். அவர்கள் பல்வேறு விஷயங்கள் எனக்கு சொல்லி போட்டு போவாங்க. அந்த விஷயத்துல இந்த ஒரு தாய் எனக்கு எப்படி சொல்லுவாங்க, இந்த உம்மாட அடுத்த ஒரு உம்மாவாக தான் அவங்கள பார்த்திருக்கேன். எனக்குரிய தாயாக இந்த தாய் இருக்கிற மாதிரி எனக்குரிய அடுத்த ஒரு தாயாக நான் அவங்கள பார்த்திருக்கேன். அவ்வளவு விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. சில விஷயங்கள் மாறி நடக்க போனான்னு சில செய்ய போனான்னு அதை மற்ற செய்ய மாற்றி செய்யுன்னு சொல்லுவோம். அப்படி பல்வேறு விஷயங்கள் எனக்கு ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு அன்புக்குரிய ஒரு ஆசிரியையாக அல்லது என்னோட உள்ள ஒரு தாயாக அல்லது என்னோட உடம்பிறந்த சகோதரியாக அவர்கள் பார்க்கணும். அது மாத்திரமல்லாமல் பாடசாலையில் படிப்பிக்க போல சில பிள்ளைகள் ஈவினிங்ல நடக்கக்கூட கிளாஸுக்கு சில பீஸுகள் வாங்கி படிப்பிப்போம். அப்போ அதில் நிறைய மாணவர்களுக்கு அவங்க பீஸ் வாங்காமே படிப்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளை கல்வியை கற்கணும். ஏன்னா இதில் நோக்கம் அவன் எதிர்பார்த்தது மருத்துவ வரைக்கும் கடைசியாக ஸ்காலர்ஷிப் போகும் வரைக்கும் எந்த பிள்ளைகளையும் அவங்க கணித்தது கிடையாது. எந்த பிள்ளைகளுக்கு கல்வி போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ கூட கடைசியாக நேற்று வரைக்கும் நேற்று கூட 1 மணிக்கு அவளை வீட்டை கடைசி வகுப்பு முடிச்சுட்டு தான் அவங்க இருந்திருக்கிறார். நேற்று 1 மணி வரைக்கும் அவளை வீட்டில் வகுப்பு நடந்திருக்கு. பின்னர் ஸ்காலர்ஷிப் வகுப்புகளோ 3ஆம் ஆண்டு வகுப்புகளோ சின்ன வகுப்புகளோ நடத்துகிறோம். அந்த பிள்ளைகளுக்கு கல்வியை தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு கல்விக்காக மிகவும் பாடுபட்ட ஒரு ஆசிரியராக அவர்களை பார்க்கணும். அது மாத்திரமல்லாமல் எனக்கு நான் ஸ்கூலுகளில் நான் சனி ஞாயிற்றுக்கிழமைகள் அந்த இரவு நேரத்தில் இருந்து வேலை செய்யும் தனிப்பட்ட வேலை செய்யக்கூடிய கட்டங்கள் இருக்கும் தெரியும். ஆனால் அந்த நேரங்களில் நாங்கள் இருக்கிறது கேள்விப்பட்டாங்க உடனே டீ ஊற்றி அனுப்பிடுவாங்க அல்லது ஏதாச்சும் ஒரு சாப்பாடோட சேர்த்து அனுப்போம். நான் வீட்டை போய் வரதுக்கு கொஞ்சம் தூரமாகும் என்ற அடிப்படையில் நான் வகுப்புகள் எடுக்க ஸ்கூலுக்குள்ள தொடர்ச்சியாக இருக்காங்க அடிப்படையில் எனக்கு படிச்சுப்போம். அப்படி தொடர்ச்சியாக வருஷக்கணக்கில் எனக்கு செஞ்சிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் ஸ்கூலில் ஒரு நிகழ்வு நடக்க போவோம் என்று சொன்னால் கூட எல்லா நிகழ்வுகளுக்கும் அந்த கஷ்டமான வேலையை பாரம்படுப்பாங்க. சுமாராக சொல்ல போனால் நாங்கள் பெரும்பாலான நிகழ்வுகளுக்கு இந்த சும்மா மற்ற பாக்கெட் கொடுக்கறதோ டீ கொடுக்குற பொருத்தம்னு நினைக்கணும். தீர்மானங்கள் எடுக்கும். அந்த விஷயங்களை இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த டீ ஊத்துற பொறுப்பை அவங்க எடுத்துக் கொடுக்கும். இப்போ கூட கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னர் கூட எனக்கு சில ஸ்கூலுக்குள்ள சில அவசரமான நிகழ்வுகளுக்கு ஆட்கள் அதிகாரிகள் வந்தால் எனக்கு டீ ஊற்றணும் அவசரம் ஸ்கூலுக்குள்ள வந்து ஏற்பாடு. ஆகவே வெளியில தான் செய்யறது ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்மையில் உள்ள மிச்சம் கூட டீச்சருக்கு ஒரு ஹோல் பண்ணினா சரி உடனடியாக எத்தனை டீ வேணும் அத்தனை அனுப்பி ஊற்றி அனுப்போம். அப்படியே அந்த உபசார விஷயங்கள்ல அல்லது உதவி செய்கிற விஷயங்கள்ல பல்வேறு விஷயங்களுக்காக வேண்டியோ அர்ப்பணிப்போட சேவையாக்கிய ஒரு ஆசிரியராக அவங்களை பார்க்கணும். அது மாத்திரமல்ல சில மாணவர்களுக்கு சதாக்கார ரீதியான உதவிகள் அவங்களுக்கு வீட்டு கஷ்ட நிலைமைகள் மற்ற விஷயங்கள் தனிப்பட்ட ரீதியில் அவதானித்து அவளை வீட்டுக்கு கொண்டு போய் சென்று கொடுப்பான். அது மாத்திரமில்லாமல் என்ற மகளுக்கு டெங்கு வந்து மிச்ச கஷ்டப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அந்த டாக்டர் சொன்னாங்க அந்த மாதுளம் பழத்தில் உள்ள அந்த சார் எடுத்து கொடுங்க. அந்த டைம்ல மாதுளம் பழமே இல்லை. மிகவும் எங்கேயெல்லாம் தெரிஞ்சு டீச்சர் போய் கேட்டு வார்த்தைக்கு தான் கேட்டு அவங்க அவளை விட்டு இருந்த மரத்தில் காய்கறி சொல்லி இங்கேயெல்லாம் போய் பிஞ்சுகளை ஆஞ்சிட்டு வந்து பிள்ளைக்கு கொடுத்தாங்க. அப்படி ஒரு முன்னுதான் அது இதெல்லாம் எல்லாரும் ஒரு மோசடிக்காக செய்கிற விஷயங்கள் இருக்குது. அதாவுக்காக செய்கிற விஷயங்கள் இவங்க இந்த விதத்திலே ஒரு மோசடி பார்க்காம செய்யும். அது மாத்திரம் இல்லை நாமளும் நிறைய வரலாறுகளை கேள்விப்படுறோம். சாபா பெண்மணிகளோட வரலாறுகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்க அப்படி நடந்தாங்க பல்வேறு விஷயங்கள் இப்படி பெண்மணிகள் நடந்தாங்க. ஆனா நான் நேரடியாக அவரோட கண்டேன் ஒரு சகாபி பெண்மணியாக இவர்களுக்கு நான் அப்படி ஒரு பேருதலான விஷயம். பேருதலுக்கு ஒரு பெருமதியான என் தாயை விட சிறந்த ஒரு பேருதலான ஒரு சகாபி பெண்மணியாக இந்த உலகத்தில் நான் கண்டேன். அவரோட முன்னுதாரணம் சொல்லக்கூடியதாக இந்த அளவுக்கு என்ன செஞ்சான். கடந்த வாரம் ஸ்கூலுக்கு வந்தாங்க. வந்தவங்க நாங்கள் வளமையை சத்துணவு இருக்கிற பகல் போசனத்துக்கு சத்துணவு கொடுப்போம். அதில் ஒரு பழமும் சேர்த்து வரும். அந்த பழத்தை எங்களை ரஃபா டீச்சர் அவங்க கொடுத்துருக்கிறாங்க சாப்பிடுங்க டீச்சர் ரெசிபெண்ட்டுக்கு அவங்க எடுக்கணும். இது பிள்ளைகள் சொத்து. பிள்ளைகள் சாப்பாடு நான் எப்படி சாப்பிடுவேன் இல்லை டீச்சர் வராத பிள்ளைகள் சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிடுங்க கடைசி மட்டுக்கும் அந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க சாப்பாடு எடுக்கணும். ஏன்னா அது பிள்ளைகள் சாப்பாடு எந்த சாப்பாடு இல்லாது. அதுக்கு நீங்க உங்களோட தனிப்பட்ட சாப்பாடு என்ன பருவாங்க அது ஈத்த பண்ண வேறு இல்லாது ஈத்த பண்ண அதை கூட அவங்க அவ்வளவு பேணுதல் சிட்டியான பேணுதலாக இருப்பாங்க. அப்படியான பல்வேறு விடயங்கள் அவங்க முன்னுதாரணமாக செய்யக்கூடிய ஒரு ஆசிரியையாக அவங்க இருந்திருக்கிறார். எந்த விஷயங்களையும் அவளோட மிக பிரதானமான விஷயம் யாரோட பேசினாலும் அவங்க உலக விஷயங்களை பேசுறதை விட மறுமையோட சம்பந்தப்பட்ட மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவோம். யாரோட மாணவர்களுக்கு வகுப்பு 40 நிமிஷம் அல்லது அரை மணித்தியால வகுப்பு அதுல ஒரு 10 நிமிஷம் எப்படியும் நல்ல ஒழுக்கங்களோட சம்பந்தப்பட்ட மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் பேசுவோம். யாரோட பேசினாலும் அதை தான் பேசுவோம். நானும் இந்த ஆசிரியரோட ஆர்வத்தை கருமையாக்கிய வகையில்
நிறைய விஷயங்கள் குறைபாடுகள் கொண்டு ஒரு டீச்சரை பத்தி பிள்ளைகளை பத்தி வரும். ஒரு நாளையில என்கிட்ட ஒரு டீச்சரை பத்தியோ ஒரு மாணவரை பத்தியோ பிள்ளையாக வந்து கழிச்சது கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். ஏன்னா நம்ம எப்படிதான் இருந்தாலும் ஒரு சிலரோட மனசுல ஒரு சிலர் இதுல பேசிடுவோம் சில நேரம். அப்படி எந்த பேச்சுக்களுக்கு கூட அவங்க பேச மாட்டாங்க. எப்பயுமே முன்னுதாரணமான பேச்சுக்களாக பல்வேறு விடயங்களை அதை முன்னுக்கு கொண்டு சொல்லக்கூடிய விஷயங்களாக கல்விக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்களாக அவர் பேசணும். ஆகவே நான் இதுல எனக்கு நான் கண்ட அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு பல்வேறு விஷயம் ஒரு மார்க்க ரீதியான ஒரு பேணுதல் பெற்ற ஒரு பெண்மணியாக, அதே மாதிரி மற்றவர்களுக்கு முன்னுக்கு உதவி செய்யக்கூடிய முன்னுக்கு முன் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக, மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து செய்யக்கூடிய பெண்மணியாக. நான் ஸ்காலர்ஷிப்ல 2 வகுப்பு வருவேன். நான் முதலாம் ஆண்டுல ஒரு வகுப்பு ஆரம்பிச்சோம், 2 வகுப்பு, அந்த 2 வகுப்பு அப்படியே பண்ணலாம். அதுல சில வகுப்புகள் சில நேரங்களில் அந்த ஒரு வகுப்புல கொஞ்சம் கட்டிக்காராக கூடுங்க 1-2 பேர் கூட 2 சமனாக இருக்கும் இருந்தாலும் கூடு. சில டீச்சர்ஸ் பாருங்க 5ஆம் ஆண்டு மாத்திரதான் இவங்க வருவோம். அப்ப எந்த வகுப்பு டீச்சர் நீங்க எடுக்கிறேன்னு கேட்பேன். கேட்டோட முதலாவது சொல்லுவாங்க எனக்கு சார் மற்ற டீச்சரை கூப்பிட்டு எந்த வகுப்பு தேவையோ அதை கொடுத்துட்டு எனக்கு வந்ததுதான். எதையுமே இலக்கு தாங்க கேட்க மாட்டோம். அதை கொடுங்க. அதை அவங்க இதை விரும்புறாங்க. சில டீச்சர்ஸ் மாதிரி இந்த வகுப்பு கொஞ்சம் அந்த பிள்ளைங்க பார்த்து போட்டு இந்த வகுப்பு நல்லா மட்டும் முடிவெடுத்துருவோம். அப்படியான வகுப்புகள் வந்து ஆகவே அந்த வகுப்பு கொடுக்க சார் கொடுத்துட்டு கடைசியா இந்த வகுப்பு மிச்சம் இருக்கோ அதை எனக்கு தாங்க. இது மிகப்பெரிய ஒரு வகுப்பு தான். ஆனா எல்லா வெற்றிகளும் நான் கண்ட வகுப்புகள்ல அவள வகுப்புல தான் கூடுதலான வெற்றிகளை நான் கண்டிருக்கேன். ஸ்காலர்ஷிப் பகுதியாகிறது உங்களுக்கு தெரியும். தேசிய மட்டம் வரைக்கும் அல்லது வலயத்திலே முன்னணி நடிக்கிற ஒரு பாடசாலை. அந்த பாடசாலையிலே கூடுதலான ஸ்காலர்ஷிப் வெற்றி பெற்ற மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பாக அந்த டீச்சர் வகுப்பாக்கலாம். என்னென்றால் காரணம் வேறொன்றும் இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற அன்பு பாசம், அதோட மார்க்க அறிவு, அதோட சேர்த்து கல்வி. ஆகவே உண்மையிலே நான் இந்த டீச்சருடைய மனசான கஷ்டமா இருக்கின்றதோட விஷயங்களை நம்ம நினைச்சு பார்க்கின்ற பொழுது இந்த காலத்துல கூட ஒருத்தருக்கு படிப்பிக்க கூடயோ அல்லது ஸ்கூலுக்குள்ள வகுப்புக்குள்ள போகக்கூடிய டீச்சர்ஸ்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், மாணவர்களாக. ஆகவே நான் இந்த ஜனாசாவை பொருந்திக் கொள்ள வேண்டும். உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை எங்களை டீச்சருக்கு கொடுக்கணும். அதற்கு மேலாக அவங்களோட குடும்பத்துக்கு மிச்ச சப்போர்ட் கொடுக்கணும். அதற்கான ஏனென்றால் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய ஒரு ஆசிரியர், அவருடைய கணவர் அவங்க மிகவும் நிறைய ஜமாத்தோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் என்னுடைய பாப்பாவுடைய மிகவும் அன்புக்குரிய ஒரு நண்பர். அந்த அடிப்படையில் நேற்று நான் அவரோட கூட இருந்த மிச்ச நேரம் பார்த்த வகையில் அவங்களால அதை மிகவும் கஷ்டப்படுறாங்க, மிச்சம் இதாகிக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை நான் இந்த பக்கத்துல இருந்து கேட்டேன். உலகத்துல கணவனுடைய 100% பொருத்தத்தோட ஒரு மனைவி போறேன்னு சொன்னாங்க. அது இந்த மனைவியாக தான் இருக்கும். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமதியோட அவங்க போறாங்க என்று மிகவும் கவலைப்பட்டாங்க. ஆகவே அல்லாஹ் அவர்களுக்கு அவருடைய சமூக அல்லாஹ் கொடுக்கணும். அவர் மிச்சம் அவங்களுக்கு என்னோட கடைசியாக பென்ஷனுக்கு போற நேரத்தில் நீங்க போறீங்க அவங்க உரிய வயசுல போகல முந்தி போடும் 4 வருஷம் முந்தி போடுவாங்க. அப்ப 7 டீச்சருக்கு இன்னும் 2 வருஷம் டீச்சராக டீச்சர் கடைசி நினைச்சினாங்க. நான் ஸ்கூலுக்காக பாடசாலைக்காக மாணவர்களுக்காக மற்றவர்களுக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். என் கணவருக்காக நான் எதுவுமே செய்யலை அப்படி நான் நினைக்கிறேன். அவங்களுக்காக நான் கடைசி நேரத்தில் இருந்து சில உதவிகளை செய்யணும். எப்ப சொல்றாங்க 2 வருஷத்துக்கு முதல் நான் அவங்களுக்கு அவங்க கொஞ்சம் சோதனை அந்த கையும் செய்யணும் பிரச்சனைகள் இருக்கிற நேரத்தில் கூட அவங்க சொன்னாங்க இல்லை நான் கொஞ்சம் குடும்பத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டு கொஞ்சம் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது சார், எனக்கு அதுக்காக வேண்டி தான் நான் போவேன் சொல்லி. அப்போ அதை நான் பொருந்தி கொண்டு சந்தரிங்களா நீங்கள் நல்ல மனதோட போக முடியுன்னு சொல்லித்தான் அந்த பெட்சனுக்கு போன விஷயங்கள் நடந்துச்சு. இன்று அந்த சம்பவம் உண்மைப்படுத்தப்பட்ட மாதிரி உண்மையிலே அவருடைய மிகவும் அன்புக்குரிய 2 பேரும் நேற்று மிகவும் சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றாமதாக அடிக்கடி பேசுவோம் என்று சொன்னாங்க. உண்மையிலே அவங்க முந்திருந்தாலும் அவங்களுக்கு அழகான சப்போர்ட் கொடுத்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்காக இந்த ஜனாசாவில் கலந்து கொண்ட அனைவரும் இந்த டீச்சருக்காக துவா செய்ய அவருடைய கபர் சொர்க்கத்தின் பூஞ்சோடி அழகாக ஆக்கி கொடுக்க வேண்டும். அதனோடு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தின்